வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மாத்தறையில் அரச மரம் ஒன்றில் ஏறி எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நபர் கைது. வர்த்தக கப்பல் ஒன்றிலிருந்து கடலில் வீழ்ந்த ஒருவரை இலங்கை மீனவர்கள் காப்பாற்றியுள்ளனர். இம்தியாஸ் பாக்கிர் மாக்காரின் வேண்டுகோள். தேசத்திற்கு மகுடத்தில் அபிவிருத்தி இல்லை என்கிறார் ரவி கருணாநாயக்க. மீண்டும் ரஷ்ய ஜனாதிபதியாக விளாடிமிர் புட்டின் தெரிவு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். மாத்தறை பகுதியில் அரச மரம் ஒன்றில் ஒருவர் ஏறியிருந்தமையினால் இன்று பிற்பகல் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. குறித்த நபர் பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புபட்டிருந்த ஒருவர் என போலீசார் குறிப்பிட்டனர். தனது மகனை தியகுட போலீசார் கைது செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த நபர் இன்று பிற்பகல் மாத்திரை பகுதியில் அரச மரத்தில் ஏறியிருந்தார். அவ்விடத்தில் பெருந்திரளான மக்கள் ஒன்று கூடியதை அடுத்து காலி மாத்திரை பிரதான வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகளும் தடைப்பட்டன. அரச மரத்திலிருந்து கீழே இறங்குமாறு கூடியிருந்தவர்கள் கோரிய போதிலும் அதனை அவர் செவிமடுக்கவில்லை. பின்னர் போலீசாரும் அவ்விடத்திற்கு வருகை தந்தனர். அதனை அடுத்து அங்கு கூடியிருந்த சிலர் அரச மரத்தில் ஏறி குறித்த நபரை கீழே இறக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தனர். மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் கீழே இறங்கிய குறித்த நபரை பின்னர் போலீசார் கைது செய்தனர். குறித்த நபர் போதைப்பொருள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புபட்ட ஒருவர் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்தார். சந்தேக நபர் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விளக்கங்கள் குறிப்பிடப்படவில்லை என அமெரிக்கா இன்று ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் குறிப்பிட்டது. நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு இலங்கையுடன் இணைந்து செயற்பட தாம் தயார் என அமெரிக்க பிரதிநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் 19வது கூட்டத்தொடரில் இன்று உயர்ஸ்தானிகர்களின் வருடாந்த அறிக்கை தொடர்பான விவாதம் நடைபெற்றது. அங்கு கருத்து தெரிவித்த அமெரிக்காவின் பிரதிநிதி, Some believe that the UN should not address country-specific situations. We disagree. ஐக்கிய நாடுகள் சபையில் சில நாடுகளின் முக்கியத்துவம் வாய்ந்த நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாட வேண்டிய அவசியமில்லை என சிலர் கருதுகின்றனர். எனினும் நாம் அதற்கு இணங்குவதில்லை. பொதுமக்களின் உயிருக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை கூடுதல் கரிசனை செலுத்தியுள்ளது. அந்த விடயத்திலேயே பேரவையின் நம்பகத்தன்மையும் தங்கியிருக்கின்றது. இலங்கையை பொறுத்த மட்டில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையையும் அதன் பரிந்துரைகளையும் நாம் வரவேற்கின்றோம். எனினும் அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அந்த அறிக்கையில் எவ்வித திட்டங்களும் உள்வாங்கப்படவில்லை. பொறுப்பு கூற வேண்டிய விடயங்கள் சார்பிலான சில முக்கிய விடயங்கள் குறித்து அங்கு குறிப்பிடப்படவில்லை. இவ்வாறே மேலும் சில நாடுகள் தொடர்பில் நமக்கு அண்மை காலமாக அனுபவங்கள் கிடைத்துள்ளன. வரலாற்றில் பொறுப்பு கூற வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் நல்லிணக்க விடயங்கள் தொடர்பாகவும் ஒரு முக்கிய பின்புலம் ஏற்பட்டுள்ளது. ராஜாங்க செயலாளர் ஹிலாரி கிளின்டன் குறிப்பிட்டதை போன்று இலங்கையுடன் ஒன்றிணைந்து செயற்பட நாம் தயாராக உள்ளோம். நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு கால வரையறை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரரர் திரு ராயப்பு ஜோசப் ஆண்டகை உள்ளிட்ட 31 கத்தோலிக்க குருமார் வலியுறுத்தியுள்ளனர். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் தலைவருக்கும் அதில் அங்கத்துவம் வகிக்கும் உறுப்பு நாடுகளுக்கும் அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் வடபகுதியில் யுத்தத்தினால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் என்ற வகையிலும் யுத்தத்தின் முன்னரும் பின்னரும் அப்பகுதி மக்களின் உரிமைக்காக செயற்படுபவர்கள் என்ற வகையிலும் தாம் இந்த கடிதத்தை வரைந்துள்ளதாக கடிதத்தில் கையொப்பமிட்டுள்ள மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரரூர் திரு ராயப்பு ஜோசப் ஆண்டகை உள்ளிட்ட 31 கத்தோலிக்க குருமார்கள் தெரிவிக்கின்றனர்.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அங்கத்துவ நாடுகள் இலங்கையின் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு எடுக்கும் முயற்சிகளை தாம் வரவேற்பதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் உண்மையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு மனித உரிமைகள் பேரவை காத்திரமான பங்களிப்பை வழங்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான கால வரையறையை இலங்கை அரசாங்கம் 20வது மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் சமர்ப்பிப்பதை பேரவை வலியுறுத்த வேண்டும் என அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினால் கவனத்தில் கொள்ளப்படாத பொறுப்பு கூறும் விடயங்கள் தொடர்பாக சுயாதீன சர்வதேச அமைப்பொன்றை நிறுவி ஆராய வேண்டும் என மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட் திரு ராயப்பு ஜோசப் பாண்டகே உள்ளிட்ட கத்தோலிக்க குருமார் மனித உரிமை பேரவைக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வர்த்தக கப்பல் ஒன்றிலிருந்து தவறி வீழ்ந்ததாக கூறப்படும் ஊழியர் ஒருவரை இலங்கை மீனவர்கள் காப்பாற்றியுள்ளனர். இந்த வர்த்தக கப்பலானது 3 தினங்களுக்கு முன்னர் திருகோணமலை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளானதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய குறிப்பிட்டார். இது தொடர்பில் மும்பாய் கரையோர பாதுகாப்பு படையின் இணைப்பு நிலையத்தினால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய கடந்த சில நாட்களாக கடற்படையினர் குறித்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கையை விரிவுபடுத்தியிருந்தனர். இந்தியாவின் கோவாவிலிருந்து சென்னை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சிங்கப்பூர் கொடியை ஏந்திய வர்த்தக கப்பலிலிருந்து குறித்த ஊழியர் கடலில் வீழ்ந்துள்ளார். கடலில் வீழ்ந்த ஊழியரை ரஞ்சித் புத்தா என்ற இலங்கை மீன்பிடி படகில் சென்றவர்கள் காப்பாற்றியுள்ளனர். இவ்வாறு மீட்கப்பட்டவர் பிரபு தயா என்ற இந்திய பிரஜை என கடற்படை இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் உடல் வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு முதலுதவி வழங்கியதன் பின்னர் அவர் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இலங்கையில் உண்மையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என இலங்கைக்கான இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் பி குமரன் தெரிவிக்கின்றார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் இதனை கூறினார். ஹெண்டி பேரின்ப நாயகம் ஒரு ஞாபகார்த்த தொகுதி என்ற தலைப்பில் 1980 ஆண்டு வெளியான நூலின் முதல் பாகத்தில் இடம்பெற்ற யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் என்ற பகுதி தனி நூலாக வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையின் சுதந்திரத்திற்கு போராடிய ஹெண்டி பேரின்ப நாயகத்தை கௌரவிக்கும் நோக்கில் நேற்று இந்த நூல் வெளியிடப்பட்டது. தேசிய விடுதலைக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ஹெண்டி பேரின்ப நாயகம் சிறந்த கல்விமானாக விளங்கினார். சத்யசீலன் கதிர்காமரினால் இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது. Mr. Perinba Nayagam's vision of a united Sri Lanka ஐக்கிய இலங்கை உருவாக்குவதே பேரின்ப நாயகத்தின் நோக்காக இருந்தது. ஜனநாயகத்தின் ஒரு அங்கமான அனைத்து இன மக்களுக்கும் சம அந்தஸ்து என்ற தலைப்பில் அவர் ஆற்றிய உரைகள் இன்றும் அரசியலில் அதிகம் ஈர்க்கப்படும் விடயங்களாகும். பல ஆண்டுகளுக்கு முன் அவர் முன்வைத்த மொழி சுதந்திரம், கருத்து சுதந்திரம், சமூக நியாயம் மற்றும் கலாச்சார உரிமை போன்ற விடயங்கள் இன்றும் வலியுறுத்தப்படுகின்றன. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபார்சுகளிலும் அந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இலங்கையில் உண்மையான நல்லிணக்கத்தையும் சமூகங்களுக்கிடையில் ஒற்றுமையையும் ஏற்படுத்த முடியும். Their implementation would undoubtedly put Sri Lanka. வரலாற்று முக்கியத்துவம் மிகுந்த கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நேற்று நடைபெற்றது. இந்த திருவிழாவில் பெருந்திரளான இலங்கை இந்திய பக்தர்கள் கலந்து கொண்டனர். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் திருவிழா திருப்பலி நேற்று காலை ஒப்புக் கொடுக்கப்பட்டது. யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் பேராரூர் திரு ஜஸ்டின் ஞான பிரகாசம் அடிகளார் மற்றும் திண்டுக்கல் மறைமாவட்ட குரு முதல்வர் ஆகியோர் கூட்டாக திருவிழா திருப்பலியை ஒப்புக் கொடுத்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா கடந்த சனிக்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. இம்முறை இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான இந்திய இலங்கை பக்தர்கள் கலந்து கொண்டனர். இலங்கையின் மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் இருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் இந்த திருவிழாவில் பங்கேற்றிருந்தனர். எல்லாரும் வரணும். இந்தியாவின் ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளிலிருந்து பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் கச்சதீவுக்கு வருகை தந்திருந்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து வந்திருக்கேன். வருஷம் வர்றதை விட இந்த வருஷம் அதிகமான கூட்டம் வந்திருக்கு. இலங்கை மக்களும் இந்தியா மக்களும் ஒன்று சேர்ந்து நல்லா பரஸ்பரமாக இப்போ திருவிழா கொண்டாடுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். இங்கே வந்தது எங்களுக்கு புது அனுபவம். இதுவே முதல் முறை இங்கே வந்தது, ஃபர்ஸ்ட் டைம். பாக்கி அரசுகள் நல்ல விதமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு பயம் இல்லாமல் ஃப்ரீயாக சாமி தரிசனம் பண்ணலாம். கடந்த வருடத்தை விட இம்முறை பெருந்தொகையான பக்தர்கள் புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. காணவில்லை.
நெடுந்தீவில் 13 வயதான சிறுமி ஒருவரை வல்லுறவுக்கு உட்படுத்தி கொலை செய்ததாக கூறப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்றைய தினம் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். கொலை செய்யப்பட்ட சிறுமி நெடுந்தீவைச் சேர்ந்தவர் என போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த சிறுமி வல்லுறவுக்குட்படுத்தப்பட்ட பின்னர் கல்லால் குத்தி தலை சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனை மூலம் தெரிய வந்துள்ளது. இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றிலும் ஈடுபட்டனர். குறித்த சந்தேக நபர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் உறுப்பினர் என யாழில் இருந்து வெளியாகும் நாளேடு ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. காலி மாமோதர போதனா வைத்தியசாலையில் மாதாந்தம் 1200 குழந்தைகள் பிறக்கின்ற நிலையில் அவற்றில் 10 குழந்தைகள் உயிரிழப்பதாக வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் டாக்டர் ருக்ஷான் பெல்லன தெரிவிக்கின்றார். சாதாரண சிசு மரண வீதத்தை விட இந்த தொகையானது அதிகம் என்பதால் இது குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். காலி மகமூதர போதனா வைத்தியசாலையின் விசேட குழந்தைகள் பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தையொன்று உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து வைத்தியசாலையின் நிலைமை தொடர்பாக அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நிலுவ தவலம பிரதேசத்தைச் சேர்ந்த தம்பதியினருக்கு பிறந்த குழந்தையொன்று அண்மையில் உயிரிழந்தது. அதற்கு முன்னர் இவ்வாறான பல மரணங்கள் இடம்பெற்றமை பதிவாகியுள்ளது. මහමුදර ශීක්ෂණ රෝහලේ පෙබරවාරි මාසයේ සිට මේ දක්වා ලදරුවන් மகமூதர போதனா வைத்தியசாலையில் பிப்ரவரி மாத ஆரம்பத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் 10 குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. குழந்தைகளின் உயிரிழப்பிற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. சாதாரணமாக இங்கு மாதம் ஒன்றிற்கு 1200 குழந்தைகள் பிறக்கின்றன. அவற்றில் 10 குழந்தைகள் உயிரிழக்கின்றன. இது சாதாரண சிசு மரண வீதத்தை விட அதிகமானதாகும். எனவே இது குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும். நோய் தொற்று ஒன்றின் காரணமாக 3 குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. 3 அல்லது 4 குழந்தைகளே சாதாரண உயிரிழப்பிற்கு உள்ளாகி இருக்கலாம் என நாம் நம்புகின்றோம். ළමයි ඇරුණාම අනිත් ඒවා සාමාන්‍ය මරණ තමයි සිද්ධ වෙලා තියෙන්නේ. அரசு தகவல்களுக்கு அமைய இலங்கையின் சிசு மரண வீதம் 1000-8.5 என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் காலி மகமூதர போதனா வைத்தியசாலையில் மாதாந்தம் பிறக்கும் 1200 குழந்தைகளில் 10 குழந்தைகள் உயிரிழக்கும் சம்பவத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் இருந்து இதுவரையான காலப்பகுதியில் உயிரிழந்த 16 குழந்தைகளின் சடலங்கள் இன்னும் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக பதில் பணிப்பாளர் குறிப்பிட்டார். வைத்தியசாலையின் குழந்தைகள் பிரிவில் ஏற்பட்டுள்ள இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். යම්කිසි විශ්වවිද්‍යාලයක් මේ විශේෂ ලදරු ඒකකයේ තුල තියෙනවා කියලා අනාවරණය වීමත් සමග ගතිය යුතු வைத்தியசாலையின் குழந்தைகள் பிரிவில் கிருமி தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டதை அடுத்து அதனை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. எனவே தொடர்ந்தும் இந்த நிலைமை நீடிக்கும் என நாம் நம்பவில்லை. இதற்கு பின்னர் அவ்வாறான நிலைமை ஏற்படாது என நாம் நம்புகின்றோம். මෙතරින් එහාට නව ළමුන් ආසාදනයට ලක්වෙයි කියලා බලාපොරොත්තු වෙන්න බෑ. இந்த விடயம் தொடர்பாக பிரதி சுகாதார அமைச்சர் லலித் திசாநாயக்கவிடம் வினவிய போது வைத்தியசாலையின் நிலைமை தற்போது சீர் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வைத்தியசாலையில் குழந்தைகள் உயிரிழக்கும் ஆபத்து நீடிக்குமாயின் அந்த பிரிவை உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கமும் தெரிவித்தது.